வணக்கம். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவிற்கு குழம்பி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவிற்கான ஒரு குழப்பத்தை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இன்றைக்கு நமக்கு தெரிகிறது தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது. அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை இருக்கிறது. இந்த நேரத்தில் கவர்னரை விஜய் அவர்கள் சந்திக்கிறார். ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறாரு? இல்லை விஜய்க்கு போதுமான பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். எல்லாரும் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இடதுசாரி கட்சிகளிலிருந்து எல்லா கட்சியிலுமே கமல்ஹாசனிலிருந்து எல்லாருமே ஒருமித்த குரலில் ஒன்றை சொல்கிறார்கள். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம், அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, மாறாக அது தமிழ்நாடு சட்டமன்றம். அதற்கான வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்திற்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் இல்லையா? இதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க. கட்சி பேதமின்றி எல்லோரும் ஒருமித்த கருத்தாக அதை முன்வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒத்துழைக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அனுதாபியாக இருக்கக்கூடிய அர்லேக்கர், மோடியால் நியமிக்கப்பட்ட கவர்னர். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயலை ஒரு கவர்னர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஏன் விஜய் கவர்னரை விமர்சிக்காமல் இருக்கிறார்? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் காலங்களில் திமுக ஒரு தீய சக்தி இப்படின்னு சொல்கிறது அல்லாமல் பாஜகவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ அல்லது இன்றைக்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சங்க பரிவார அரசியலையோ எந்த இடத்திலாவது இந்த அளவிற்கு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறாரா விஜய்? கிடையாது. சரி, அதெல்லாம் விட்டுறலாம், பழைய கதை. இன்றைக்கு அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை அது ஒரு பாஜகவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு நபரால் மறுக்கப்படுகிறது என்கிற போது ஏன் விஜய் மௌனமாக இருக்கிறார்? இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போக போகிறாங்க இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால் அது எந்த அளவிற்கு கால நீட்டிப்பு இருக்கும், என்ன மாதிரியான தீர்ப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும், அது வேற விஷயம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஜனநாயகன் படம் தொடர்பான விஷயத்துலையுமே எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க, இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் எதையுமே பேச மாட்டேங்கிறார். அது என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இதனால விஜய் மீது இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு வருது. ஏப்பா நீ எப்போ பேசுவ? நீ பேச, உனக்கு 107 சீட்டு கிடைச்சிருக்கு இல்லையா? நீ இப்போ பேசாம எப்போ பேசுவ? உன்னுடைய கட்சிக்கே ஒரு பிரச்சனை வரும்போது நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், நீங்கள் இந்த இடத்துல ஒரு நபரை நீங்கள் பாராட்டியாக வேண்டும். என்ன அப்படின்னா, முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் இந்த ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய சின்னம் சிறு பிள்ளைகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 இளைஞர்கள் வரைக்கும் என்னென்னா, திமுக ஒரு தீய சக்தி, விஜயை எதையும் பண்ணாமல் விடாமல் இருக்கிறது திமுக தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிறகு அதை அவர்களால் உருவாக்க முடியலை. அது நீங்கள் நல்லா பார்க்கணும். அப்போ இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியான அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய விரும்புது அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான இடையூறையும் நாங்கள் செய்ய மாட்டோம். 6 மாதம் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை நீங்கள் தொடர வேண்டும். அது எந்த தங்கு தடையுமின்றி மக்களுக்கு போய் சேர வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் தாவேகாவினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும், அவர்களுக்கான உரிமை அது, அதை கவர்னர் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக திமுக தரப்பிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக கூடுதலாக தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் அவர் இடம் பிடித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போது வட இந்தியா ஊடகங்கள் ஒரு செய்தியை பரப்புகிறாங்க.
தமிழ்நாட்டில் கூட சில ஊடகங்கள் அதை பரப்புகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் ஒன்றிணையப் போகிறது, இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆட்சி பொறுப்பில் வரவிடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு நரேஷன். ஆர்எஸ்எஸ் எப்போவுமே ஒரு விஷயத்தை உருவாக்குறதானே, திட்டமிட்டு உருவாக்கிட்டு அதை பரப்புறது. அதுதான் மக்கள் என்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். இது வந்து வட இந்திய ஊடகங்கள் துவங்கி வைக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ தேர்தல் வந்த புதுசில் சில கிடைவட்ட தொண்டர்கள் அவர்களுள்ள பேசியிருக்கலாம், கோபத்தில் அது மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் கட்சிகளுடைய தலைமை, இப்போ அதிமுகவினுடைய தலைமையாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாகட்டும் இதை விரும்பவில்லை இல்லையா? அவர்களுக்கு அது ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இப்படி ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயம் நடக்கப் போவதாக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து சில ஊடகங்களின் வழியாக ஒரு விஷயத்தை உருவாக்குறான். இப்போ என்ன பண்ணுவான்? இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே அவன் வந்து ஆட்சி அமைக்க முடியலையே அப்படிங்கிற விரக்தியில் இருக்கிறான். இப்போ இப்படி ஒரு செய்தியை தூக்கி போடும்போது அதை தூக்கிட்டு ஆமாம் இதுக்கும் வந்து காரணம் திராவிட கட்சிகள் தான், திராவிட கட்சிகள் வந்து விஜயை வந்து பழி வாங்குறாங்க, அவங்க ஒன்று சேர போகிறாங்க, கொல்லைப்புற வழியாக உள்ளே வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக, இந்த பரிதாபத்தின் மூலமாக இல்லையா, தொடர்ந்து ஒரு அதிகாரத்திற்கு வர துடித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய், அதாவது சிம்பதி மூலமாக தனக்கு ஒரு சிம்பதியை உருவாக்குறது, அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது, இடங்களை கைப்பற்றுவது, இதுதான் அவருடைய திட்டம். ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது. அதை வந்து கணக்கச்சிதமாக விஜய் தொடர்ந்து செய்து வருகிறார். இப்போது ஐயோ பாரு, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து ஒன்றிணைஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து முதலமைச்சராவது தடுக்கிறாங்க அப்படின்னு இந்த குரூப் வந்து தொடர்ந்து பதிவுகளை போட போகிறாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் மொத்தத்தில் குட்டையை குழப்பிட்டு இருக்கிறாங்க. குழப்பி அதில் அவர்களுடைய நெடுநாள் கனவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கைப்பற்றுவது என்பது திட்டம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போது விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் அடுத்ததாக என்ன நடக்கும்? அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிருச்சு, தெளிவாக சொல்லிருச்சு அவர்களுடைய நிலைப்பாடு. அதிமுகவும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் 6 மாதம் கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவதும், இதன் மூலமாக பேரம் பேசுவதும், பல்வேறு கட்சிகளை உடைப்பதும் போன்ற வேலைகளை செய்து பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு துடிப்பார்கள். இல்லைன்னா இவங்களுக்கு இன்னொரு கணக்கு இருக்குது, இன்னும் ஒரு 2 வருஷம்தான். 2 வருஷத்தில் யாராவது ஒருத்தர் ஆட்சி பொறுப்பில் இருந்துட்டு போடணும். ஏன்னா உங்களுக்கு அசாமில் மெஜாரிட்டி வந்துருச்சு, பெங்காலில் மெஜாரிட்டி வந்துருச்சு, பல்வேறு மாநில பீகார்லெல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் உங்களுக்கு போதுவான ஆட்கள் வந்துட போகிறாங்க. அப்போ 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். இதன் மூலமாக தேர்தல் ஆணையம், இவிஎம் எல்லாமே கணக்கச்சிதமாக இருக்குது. இவங்க நினைக்கிறத கொண்டு வருவாங்க. இந்தியா முழுமைக்கும் பாஜக வரும். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பெங்காலில் இருந்து வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் நடுங்குது. அப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் வந்து கொண்டு பிஜேபி எங்கெல்லாம் கால் பதிக்கிறார்களோ அங்கெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.